பெரியவர்கள் மற்றும் 4 சிறியவர்கள் சேர்ந்து 3 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறார்கள். 2 பெரியவர்கள் மற்றும் 5 சிறியவர்கள் சேர்ந்து அதே வேலையை 4 நாள்ல முடிக்கிறார்கள் எனில் இப்பணியை தனியா ஒரு பெரியவர் எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாரு, ஒரு சிறியவர் தனியா எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாருன்னு 9th நியூ புக்லயும் 2019 டிஎன்பிசி எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் படிக்கிற நேரம் கூட ஆன்சர் போட என்னன்னா இங்க பாருங்க, பெரியவங்க வந்து எங்க பாருங்க, இங்க ஒரு 4 பெரியவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 பெரியவங்க இருக்காங்க. இவங்க 2 பேரையும் கூட்டுங்க. 4 2 கூட்டினா 6ன்னு வரும். இதுல முதல் டேட் 3 இருக்குல்ல, அதை கூட பெருக்கிங்க. 6 3 18. அப்போ தனியா ஒரு பெரியவர் வந்து பார்த்தா 18 நாள்ல முடிப்பார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது சின்ன பசங்க எடுப்போம். சின்ன பசங்க வந்து பார்த்தா முதல்ல 4 சின்ன பசங்க இருக்கு, அதுக்கப்புறம் 5 சின்ன பசங்க இருக்கு. இது ரெண்டுத்தையும் கூட்டிங்க. 5 4 கூட்டினா 9 வரும். இந்த 9 கடைசி எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 4 நாள்னு சொன்னாங்க இல்லையா, அதை விட பெருக்கிங்க. 9 நாள் 9 18 12 36. அப்போ ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் 36 நாள்ல முடிப்பாங்க. அப்போ 18 36 ஆப்ஷன் ஏழாவது சரியான விடை. இதே மாதிரி நீங்களும் கொஸ்டின்லயே ஆன்சர் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சோண்டு கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்னு அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். சரிப்பா, ஃபர்ஸ்ட் இந்த கணக்கு வந்து பாத்தீங்கன்னா 9th நியூ புக்ல இருக்குது. அதே மாதிரி 2019 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டான். இந்த மாடல்ல 10th ஓல்டு புக்ல இருக்குதுங்க. சோ 10th ஓல்டு புக் 9th நியூ புக் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்னு பல வாட்டி இது இருக்கிறதால கண்டிப்பா ஃபியூச்சர்ல இத மதிப்பை மட்டும் மாத்தி உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. அதனால ரொம்ப ஈஸி தான், கணக்கு முடிச்சிடும் ஒரு 10 நிமிஷத்துல. சரிங்களா? இப்ப நான் கொஸ்டின் படிச்சதால டைரக்டா அப்படியே கான்செப்ட் சொல்லிடுறேன். முக்கியமா கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். கொஸ்டின் வந்து ஸ்ட்ரக்சர் புரிஞ்சினாதான் ஆன்சர் பண்ண முடியும். என்ன சொல்றாங்கன்னா 4 பெரியவங்க 4 சின்ன பசங்க, சரிங்களா, இவங்க சேர்ந்து 3 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 பெரியவங்க 5 சின்ன பசங்க சேர்ந்து அந்த வேலையை 4 நாள்ல முடிப்பாங்களாம். ஓகே. அப்படின்னா ஒரே ஒரு பெரியவர் கிட்ட மட்டும் இந்த வேலையை கொடுத்தா எத்தனை நாள்ல செய்வாரு? ஒரே ஒரு சின்ன பையன் கிட்ட மட்டும், ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் அந்த வேலையை செய்யணும்னா எத்தனை நாள்ல செய்வாரு அப்படின்னு கேட்டான். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ல ஒருத்தரை மட்டும் கேட்டா, ஒரு சின்ன பையனோ இல்ல ஒரு பெரியவரோ இல்ல 2 பேரும் சேர்ந்து கேக்குறாங்க. சரிங்களா? புரியுதா? ஏன்னா ஒரு பெரியவர் ஒரு சின்னவர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா இப்ப நான் போற மெத்தட் 100% சூட்டபிள் ஆகும். கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? ரைட். இப்போ முதல்ல எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பெரியவர்னு சொல்றாங்க, இங்க பெரியவர்னு எழுதிக்கிறேன். அப்புறம் சின்ன பையன் இருக்காரு, சிறியவர்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் டேட் கொடுத்துருக்காங்க, டேட் எப்படி எழுதிக்கிறேன். சரிப்பா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 4 பெரியவங்க 4 சின்னவங்க. சரிங்களா? அப்ப நான் 4 பெரியவங்க 4 சின்னவங்க சேர்ந்து 3 நாள்ல முடிப்பாங்களாம். கரெக்டா? அப்படியே நீட்டா எழுதிக்கிறேன். 4 பெரியவர் 4 சின்னவங்க சேர்ந்து 3 நாள்ல முடிப்பாங்க. அதை எழுதிக்கிட்டேன். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது இதே வேலையை 2 பெரியவங்க நான் அப்படியே எழுதிக்கிறேன். 2 பெரியவங்க நேரம் 2 எழுதிக்கிட்டேன். சரிங்களா? 2 பெரியவங்க, அதுக்கப்புறம் 5 சிறியவங்க. தொடர்ந்து பாருங்க, 5 சிறியவங்க எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க சேர்ந்து? 4 நாள்ல முடிப்பாங்களாம். அந்த நாளை எழுதிக்கிட்டேன். ஓகேவா? சோ 2 பெரியவங்க 5 சிறியவங்க சேர்ந்து 4 நாள்ல முடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதை எழுதிக்கிட்டேன். சரிங்களா? ஓகே. இப்போ அது பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ டேட்டை நம்ம எப்பவுமே எடுத்துக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ பெரியவங்க மட்டும் இந்த வேலையில எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் 4 பேர் வராங்களா பெரியவங்க? ஆமா. அதுக்கப்புறம் பெரியவங்க 2 பேர் வராங்க. இவங்க 2 பேரையும் கூட்டிங்க. பெரியவங்களை மட்டும் கூட சொல்றது புரியுதா? சோ முதல்ல 4 பெரியவங்க வந்து வேலை செய்யறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 பெரியவங்க வந்து வேலை செய்யறாங்க. சோ பெரியவங்கன்றது எத்தனை கவுண்ட் இருக்கு? சோ 4 2 கூட்டா எத்தனை? 4 5 6. சரிங்களா? அப்ப 6 பெரியவங்க இந்த கணக்குல வந்திருக்காங்க. கரெக்டா? புரியுதா? ஓகே. அதுக்கப்புறம் சின்ன பசங்க, முதல்ல 4 சின்ன பசங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் 5 சின்ன பசங்க இருக்காங்க. சரிங்களா? அவங்க அப்ப இந்த கணக்குல மொத்த சின்ன பசங்க எத்தனை பேர் வந்தாங்க? 4 ஒரு 5 கூட்டம் 9 சின்ன பசங்க வந்திருக்காங்க. அதை எழுதிங்க. ஓகேவா? இது வரைக்கும் புரியுதுங்களா? ரைட். இதெல்லாம் மனசுல கிடக்கணும் போடலாம், புரியறதுக்காக பொறுமையா சொல்றேன். இப்போ பெரியவங்க 6 பேர் இருக்காங்க. இந்த முதல் நம்பரை முதல் டேட்டால பெருக்கிங்க. முதல் நம்பரை முதல் டேட்டால பெருக்கிங்க. முதல் டேட் 3 நாள் இருக்கு இல்லையா, பெருகணும். சரிங்களா? சோ பெருக்கிங்க. 6 3 18. சோ ஒரு பெரியவர் 18 நாள்ல முடிப்பாரு. அவ்வளவுதான். அடுத்தது சின்ன பசங்க 9 பேர் இருக்காங்க. சரிங்களா? இது 2வதா இருக்கு இல்லையா, இந்த 9 2வதா இருக்கிற டேட்டால பெருக்கிங்க. 9 நாள் என்னப்பா? 9 9 18 12 12 36. அப்ப ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் 36 நாள்ல முடிப்பான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்போ 18 36 எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் ஏ பர்ஃபெக்ட்டா இருக்குது. இவ்வளவுதானா? புக்ல ஒரு பக்கம் முடிச்சிருக்கானே, இயற்கணிதத்துல இருக்கும், போய் பாத்துங்க 9th புக்ல. சரி, சூப்பர், தெளிவாயிடுச்சா? பட் இருந்தாலும் இதெல்லாம் இப்படி போட்டா வருமா அப்படின்னு டவுட் இருக்கும்.